இன்னைக்கு 5 days ட்ரிப்பாக வந்து நாங்கள் மூணார் வந்து பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு 2 daysக்கு வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி நாங்கள் இன்னைக்கு ட்ரிப் கிளம்பியாச்சு. நானே எங்கள் தம்பி சிவா கிருத்திக் எல்லாம் 3 பேர் போகிறோம். நான் வந்து ஃபுல் வீடியோ எப்படி பண்ணுறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம், எல்லாம் பட்ஜெட்டு இதெல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஃபைனலாக. இப்போ வந்து கார் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ கோயம்புத்தூர் மதுக்கரையிலேருந்து மூணார் வந்து கிளம்பியாச்சு. இப்போ டைம் வந்து 9:30க்கு நம்ம காரை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கே போகிறோம்? மூணார் போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மூணார் போயிட்டு சரிங்கண்ணா. கை வைக்காத. மதுக்கரையிலேருந்து இப்போ கிளம்பியாச்சு. நம்ம வந்து பாலக்காடு பைபாஸ் வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பாலக்காடு பைபாஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இங்கிருந்து நம்ம மலுமிச்சம்பட்டி வழியா உடுமலைப்பேட்டை போய் அதுக்கப்புறம் வந்து மூணார் போகிறோம். இதுதான் எங்களோட பிளான். எங்கள் வீட்டில இருந்து இது கொஞ்சம் பக்கமாக இருக்கு. நம்ம இப்ப பொள்ளாச்சி ரோடு ஜாயின் பண்ணியாச்சு. இன்னும் பொள்ளாச்சிக்கு 6 கிலோமீட்டர். நம்ம பொள்ளாச்சி நெருங்க போறோம். இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா 10:10. நம்ம இப்போ பொள்ளாச்சி வந்தாச்சு. பொள்ளாச்சியிலேருந்து நம்ம இப்போ உடுமலைப்பேட்டை போயிட்டுருக்கோம். இப்போ வந்து உடுமலைப்பேட்டை வந்து நாங்கள் போயிட்டுருக்குறோம். உடுமலைப்பேட்டை நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பைபாஸ்லாம் சூப்பரான சீனரிஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் அந்த பிளேசஸ் எல்லாம் நான் காமிக்க முடியும். நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்தில் வந்து நாங்கள் போனும்போது மழையும் இல்லாமல் ஒரு மாதிரி வெயில் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. அந்த கிளைமேட்டு, காற்று நல்லா விசுன்னு வீசிச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த NH ரோட்லேருந்து நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா 2 பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் தென்னை மரம் தாங்க. காற்று சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் நீங்களே பாருங்கள் அந்த வீடியோவில், நல்லாயிருக்கும் பார்க்க. அதுக்கப்புறம் நான் வீடியோவை நான் ஸ்லோ பண்ணியும் காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள். 2 பக்கம் தென்னைத்தோப்பு, நல்ல காற்று, அப்படியே வந்து ஒரு மாதிரி பனி மூட்டமாகவும் இருந்துச்சு. நாங்கள் கிளம்புன டைம் 10 மணி தாங்க. ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த மழை பெய்கிற மாதிரியான கிளைமேட்டு, லைட்டாக சுள்ளுன்னு வெயில், அந்த கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வந்து உடுமலைப்பேட்டை பாதி தாண்டினதுக்கப்புறம் இந்த விண்டு மில் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, செம்ம காற்று, செம்ம சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் சிவாவுக்கு லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னோன்னே அப்புறம் நாங்கள் வண்டி ஓரம் கட்டிட்டு அந்த கிளைமேட் அப்படியே நான் வீடியோலாம் கிளிப்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வண்டி ஓரம் கட்டிட்டு அந்த காற்றோட்டத்தை வந்து நாங்கள் ரொம்ப இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் சும்மா இருப்போம்மா நம்ம, இந்த விண்டு மில்லு, இந்த கிளைமேட்டு அது சூப்பராக இருந்தது தான். அதனால் காரை நிப்பாட்டி போட்டு கிருத்திக் வச்சு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். லைட்டாக தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு சிவாவுக்கு. அதனால் டீ ஆற்றி கொண்டு வந்திருந்தேன். அதனால் ஒரு பக்கம் ஓரமாக காரை நிப்பாட்டிட்டு டீயை போட்டு கொடுத்தாச்சு. குடிச்சு முடிச்சாச்சு அவர். அப்படியே இங்கே சூப்பராக ஒரு சீனரி இருக்குது. அப்படியே நீங்களே பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இது இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு மிஸ்ட் ஃபார்மேஷன் மாதிரி சூப்பராக இருந்தது.